ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு நேயர்களே, என் கேள்விக்கு என்ன பதில் என்ற இந்த நிகழ்ச்சி இன்று ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. இதில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் இன்று உங்களுக்கு பதில் அளிக்கிறோம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை உங்கள் கேள்விக்கு என் பதில் என்ற நிகழ்வாக உங்களுக்கு தருகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து கவனியுங்கள். வந்திருக்க கேள்வி வாசி. ஐயா, நம்முடைய நிகழ்ச்சியில் பலதரப்பட்ட எபிசோடு வந்திருக்கிறது. அதில் அநேக நேயர்கள் பலவிதமான கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சில பேர் நல்ல நிகழ்ச்சி பாராட்டி எழுதியிருக்கிறார்கள். சில பேர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறதுனால அந்த சந்தேகம் வர்றது நல்லது தானே, சொல்லுங்க. சந்தேகம் வர்றது நல்லது தான். அதிலிருந்து தெரிகிறது அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியை ரொம்ப கூர்மையோடு கவனிக்கிறார்கள் என்று. அதில் ஒரு சில கேள்விகள் இப்பொழுது வந்திருக்கிறது. நான் வெஜிடேரியன் நல்லதா அல்லது வெஜிடேரியன் நல்லதா என்று ஒரு நேரம். அதாவது இதை பற்றி நம்ம இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலையே. இதை பற்றி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்ததாக தெரியவில்லை. நான் வெஜிடேரியன் உணவு சாப்பிடுவது நல்லதா, வெஜிடேரியன் உணவு நல்லதா என்ற ஒரு நிகழ்வு இன்னும் நடக்கவில்லை. தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருங்கள். நாங்கள் அடுத்த நிகழ்வில் இதை பற்றிய கருத்துக்கள், இதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு வரும். அப்பொழுது இந்த கேள்வி மறுபடியும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். ஐயா, மற்றும் ஒரு நம்மளுடைய நேயர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஜெபம் பற்றி உங்களுடைய நிகழ்ச்சியில் சொல்லும் பொழுது 1 to 3 வரையிலும் அதிகாலையில் ஜெபிப்பது நல்லது என்று சொன்னீர்கள். அதனுடைய கருத்துக்கள் இன்னும் தெளிவாக விளக்க முடியுமா என்று நேயர்கள் கேட்கிறாங்க. இது ஜெபம் என்ற ஒரு அலசலின் போது இதை பற்றி விளக்கமாக சொன்னேன். 1 to 3 வரை ஜெபம் பண்ணுவது நல்லது. ஏன் நல்லது என்பதை தெளிவாக அந்த நிகழ்விலே நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கு நம்முடைய நரம்பு மண்டலம் அதனுடைய வேலையை நிறுத்திவிடும். நரம்பு மண்டலம் வேலையை நிறுத்தும் போது எண்டோக்ரைன் சிஸ்டம் அல்லது நாளமில்லா சுரபிகளுடைய வேலை ஆரம்பிக்கும். இந்த ஆரம்பிக்கிற நேரத்தில், இந்த நாளமில்லா சுரபிகளுடைய வேலை ஆரம்பிக்கிற நேரத்தில் என்ன நடக்கும் என்றால், ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் சிஸ்டம் செயல்படும் வேளையில், அதாவது ஹார்மோன்ஸ் சுரக்கிற சமயத்தில் நமக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். இதனால தான் பழைய காலத்திலிருந்து, பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து யாக்கோபு ஜெபம் செய்த நேரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண நேரம், வேதத்தில் ஜெபம் பண்ணுவதற்காக குறிக்கப்பட்டுள்ள நேரம் எல்லாமே அந்த விடியற் காலை நேரத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விஞ்ஞானமாக அதை தான் சொல்லுது. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சிர்காடியன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. ஒவ்வொரு உறுப்பும் 2 மணி நேரம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லிவர் ஃபங்க்ஷனும் அந்த டைம்ல தான் இருக்கும். லிவருடைய, நான் முதல்ல சொன்னது எண்டோக்ரைன் சிஸ்டம். உறுப்புல பார்த்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் பண்ற நேரம் 24 மணி நேரத்தில் 12 உறுப்புகள் நம்ம கிட்ட இருக்கு. 12 உறுப்புகள்ல லிவர்னு சொல்லக்கூடிய உறுப்பு ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய நேரம் அந்த 1 to 3 மணி வரைக்கும். அதனால அந்த நேரத்தில் லிவர் ஆக்டிவா இருந்தால் அது ஒரு பர்சனாலிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணாக்க ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட ஜெபம் பண்ண முடியுங்கிறதுனால தான் வேதமும் அதை சொல்லுது, விஞ்ஞானமும் அதை சொல்லுது. அந்த நேரத்தில் தான் எல்லாரும் ஜெபம் பண்ணியிருக்காங்க. டாயில் அப்படின்னு சொல்றது உழைக்கக்கூடிய ஒரு நேரம் கூட அந்த நேரம் தான். அதாவது நம்ம ஜெபம் பண்ற மாதிரி உட்காந்து ஜெபம் பண்றது இல்லை, ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. ஜெபம் அப்படின்னு சொல்றது ஆண்டவரோட ஒன்றிச்சு போற ஒரு நேரம். அதாவது ஒரு கல்லை தூக்கி உங்க மேல போட்டா கூட உங்களுக்கு அந்த உணர்வு இருக்காது. ஒன்றித்து இருக்கக்கூடிய ஒரு நேரம். சைக்காலஜில அதான் சொல்றாங்க நான் ரெம் ஸ்லீப் வர்ற நேரம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு நீங்க தூங்கணும், இல்லாட்டா ஆண்டவரோட ஒன்றிச்சு. அதை இன்னொரு வகையில சொல்லுவாங்க டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவு கடந்த விதமா ஆண்டவரோட ஒன்றிச்சு ஜெபம் பண்றது. நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது. உங்களுடைய ஸ்பிரிட் ஆண்டவருடைய ஸ்பிரிட்டோட ஒன்று பெற்றிருக்கும், மற்றவங்களுக்கும் தெரியாது. மற்றவங்க உங்களை துன்பப்படுத்த, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு செய்தா கூட உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு நேரம் அந்த 1 to 3 மணி. அதனாலதான் அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணணும்னு சொல்றது. ஜெபம் பண்றது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த நேரத்தில் ஜெபம் பண்ண முடியும். இல்லாட்டா உங்களுடைய பாடியை நீங்க கெடுத்துக்குவீங்க. நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கறத தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. இதுல நாங்க இதை குறித்த எல்லா கருத்துக்களையும் கொடுப்போம். அதுபடி நீங்க ஜெபம் பண்ணாதான் நீங்க அந்த நேரத்தில் ஒன்றிச்சிருக்க முடியும். அடுத்த கேள்வி. ஐயா, இன்னொரு கேள்வி ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. நான் வெஜிடேரியனில் எவைகளை சாப்பிடக்கூடாது என்று.
இந்த காரியத்தை குறித்தும் இன்னும் நான் பேச ஆரம்பிக்கல. இருந்தாலும் லேவியராகவும் 11 எடுத்து வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்க தெளிவா கொடுக்கப்பட்டுள்ளது. நான் வெஜிடேரியன்ல நம்ம எதெல்லாம் சாப்பிடலாம், மீன்கள்ல எதை சாப்பிடணும், பறவைகள் எதை சாப்பிடலாம், மிருகங்கள் எதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா இதை பற்றி நாங்க விளக்குவோம். தொடர்ந்து வாஸ்து பாருங்க. லேவியராகவும் 11. இன்னொரு கேள்வி, ஒரு முக்கியமான கேள்விங்க ஐயா, நேயர் கேட்டிருக்காங்க. ஞானஸ்தானம் வேண்டும் என்றீர்களா அல்லது வேண்டாம் என்கிறீர்களா? ஒரு கிறிஸ்தவன் ஞானஸ்தானம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. ஞானஸ்தானம் வேண்டும் அப்படிதான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இத பல நேயர்கள் என்கிட்ட கூட கேட்டாங்க, சொன்னது திருப்தியா இல்லை, சரியா இல்லை அப்படின்னு சொல்லி. சொன்னது எல்லாமே சரியா தான் இருந்தது. ஞானஸ்தானம் வேண்டும், அது எப்படி ஞானஸ்தானம் வாங்கணும், எப்ப ஞானஸ்தானம் வாங்கணும், யாருக்கிட்ட ஞானஸ்தானம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு டாபிக்ல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஞானஸ்தானம் வேண்டும், ஆனா எப்ப எடுக்கணும் அப்படிங்கறத முக்கியமான ஒரு காரியம். கலாத்தியர் 5 நீங்க 19 இருந்து 22 வரைக்கும், 19, 20 இந்த ரெண்டையும் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல கொடுக்கப்பட்டுள்ள காரியங்கள் ஒரு 17 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. விபச்சாரம், வேசித்தரம், இந்த மாதிரி காம விவகாரம், இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு 17 காரியம். இந்த 17 காரியத்தை நீங்க எடுத்து போட்டுட்டு நீங்க ஞானஸ்தானத்துக்கு போலாம். அப்படியே ஞானஸ்தானம் வாங்கும் போது தான் ஆண்டவரை நீங்க கன்ஃபஸ் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை கொடுக்கப்படுதுன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 12:3 தெளிவா சொல்லுது. அப்படி இல்லாட்டா பரிசுத்த ஆவியை நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் கனம் பண்ணாமல் இந்த ஞானஸ்தானத்துக்கு போக முடியாது. ஞானஸ்தானத்துக்கு போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர் கனம் அடையணும் அப்படின்னா ஏற்கனவே உள்ள பரிசுத்த ஆவியானவர் கனம் அடைஞ்சிருக்கணும். அதுக்காக நம்ம சரியான பிறகு இந்த 17 காரியத்தை எடுத்து வெளியே போட்ட பிறகு கலாத்தியர் 5 19 இருந்து 19, 20 சொல்ற அந்த காரியங்களை செய்த பிறகு 19 இருந்து நீங்க வாசி பாருங்க. 19, 20, 21, 22 எல்லாத்தையும் வாசி பார்த்தீங்கன்னா 22 கனியை பற்றி சொல்லுது. ஆவியினுடைய கனியை பற்றி தெளிவா சொல்லுது. இந்த இடத்துல இந்த கனியை பெறுறதுக்கு 9 கனியை பெறுறதுக்கு 17 காரியத்தை எடுத்து வெளியே போடணும். இந்த 9 கனியும் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நமக்கு கிடைக்குது. ஞானஸ்தானம் என்பது அவசியமான ஒரு காரியம். எப்படி பெறணுங்கிறத பற்றி தான் நம்ம ஏற்கனவே பேசணும். சரி ஐயா, இன்னொரு கேள்வி. நீங்கள் பொய்யர்கள் என்று குறிப்பிட்டிருக்கு, அது சரிங்களா? இது எதற்கு இந்த கேள்வியை சொன்னாங்க அப்படின்னு சொல்றது தெரியல. ஒருவேளை 1 தீமோத்தேயு 4:4-5 இந்த வசனங்களை எடுத்து வாசிக்கும் போது இத உணவு பற்றி பேசும்போது நம்ம குறிப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பொய்யர்கள். யார் பொய்யர்கள் அப்படின்னா எல்லா உணவையும் சாப்பிடலாம். 1 தீமோத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அதுக்கு முன்னாடி வசனம் தெளிவா சொல்லுது, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, நலமா இருக்கிறது. தேவன் படைத்ததெல்லாம் நலமா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அப்படின்னு வசனம் சொல்லுது. தேவன் படைத்ததை தான் சொல்லி இருக்க தவிர பிசாசு படைச்சதை பற்றி அங்க சொல்லல. நம்பர் 1. நம்பர் 2, அந்த பொய்யர் இவைகளை சாப்பிடலான்னு சொல்லி கட்டளை இடுவார்கள். எந்த பொய்யர்? ஏற்கனவே கட்டளை இட்டுட்டாங்க. அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இது ஒரு தீர்க்க தரிசனம், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு அந்த பொய்யருடைய கூட்டத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூப்பிடுறதுலாம் ஆண்டவருடைய பழைய கட்டளைக்கு போறதுக்காக தான் அழைப்பு விட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன அழைப்பு அப்படின்னா எசேக்கியேல் 47:12, எசேக்கியேல் 47:12, வெளிப்படுத்தின விசேஷம் 22:2 இங்கெல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மரத்தினுடைய கனிகள் உங்களுக்கு உணவாகவும் அதனுடைய இலைகள் உங்களுக்கு மருந்தாகவும் பயன்படும் அப்படின்னு இருக்கு. ஆதியாகமம் 1:29 எடுத்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எதெல்லாம் நமக்கு மருந்து, எதெல்லாம் உணவு அப்படின்னு சொல்லிட்டு வேதம் தெளிவா சொல்லுது. இந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கிறதுக்கு, அதாவது மரத்தினுடைய கனிய உணவை எனக்கு சாப்பிடல, நம்ம ஆண்டவருடைய கட்டளையை விட்டு விலகி போயிட்டோம். ஏற்கனவே போயிட்டு போண்டாவையும் பச்சையையும் வெங்காய போண்டாவை செய்து சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நாம செய்ததை சாப்பிட்டுக்கிட்டு தேவன் படைத்ததெல்லாம் நலமா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய நியமனத்தை, ஆண்டவர் கொடுத்த காயையும் கனியையும் பழங்களையும் விட்டு போய் நாமளே படைச்சு சாப்பிட்டுக்கிட்டு தேவன் படைத்ததெல்லாம் நலமா இருக்கிறது, எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி சொல்றது எவ்வளவு பெரிய பொய், ஒரு மாய்மாலமான ஒரு காரியம். நம்ம ஏற்கனவே இந்த மாய்மால கூட்டத்துல சேர்ந்துட்டோம். அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறி போச்சு. நிறைவேறின கூட்டத்துல நாம நம்மளையே மழுக்கடிச்சு இன்னும் ஒரு கான்சியன்ஸ் சொல்லுவாங்க, அது போச்சு. இப்படி ஒண்ணு இருக்குமா, ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையே இல்லாம விலகி போயிட்டோம். இப்ப போனா நமக்கு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கான, ஆண்டவருடைய கட்டளையை கீழ்ப்படிவதற்கான ஒரு அழைப்பு இது. மற்ற ஒரு கேட்டிருக்காங்க ஐயா,
அரவாணிகள் நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா? இது போன வாரம் ஒளிபரப்பான ஒரு நிகழ்ச்சி. இந்த அரவாணிகளை பற்றி நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு கேட்பதற்கு முன்பு நாம உணர்ந்துக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா, அரவாணிகள் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத வந்து அவங்களும் ஒரு மனித கூட்டம். அதுக்காக தான் அவங்கள பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக, முக்கியமா சபைகளுக்கு மத்தியில் ஏற்படணுங்கிறதுக்காக தான் நாங்க அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டியை எடுத்து உங்களுக்கு மத்தியில அவங்கள பற்றிய அவங்களுடைய உடல் சார்ந்த, உள்ளம் சார்ந்த, அவங்களுடைய நிலை சார்ந்த எல்லா காரியத்தையும் உங்கள்கிட்ட பிரசன்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில நீங்க ஒரு விழிப்புணர்வு கூட உங்களை ஏற்படுத்துறதுக்கு நீங்க அனுமதிக்கல அப்படிங்கிறது தான் இதுல இருந்து தோணுது. நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது மனிதர்களை அதான் சொல்லுவாங்க, மனிதர்களை எடை பார்த்து நீங்க முடிவு பண்ண வேண்டிய காரியம். அவங்க அந்த கூட்டத்தை கெட்டவங்களோ நல்லவங்களோ அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை. ஐயா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது எந்த சர்ச்சுக்கு தான் போகணுன்றது தெரியல. இது ஒரு முக்கியமான கேள்வி. நான் சில இடங்கள்ல மீட்டிங் நடத்தும் போது, ஒரு வித்தியாசமான மீட்டிங், அதாவது பிசினஸ் சார்ந்த மீட்டிங் நடத்தும் போது, எந்த மீட்டிங் நடத்தினாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் பைபிளையும் அந்த இடத்துல பிரசன்ட் பண்றதுதான் என்னுடைய தலையாய கடமை. அதை நான் கொடுப்பேன். கொடுக்கும்போது ஜனங்க கேட்கக்கூடிய கேள்வி, எந்த சர்ச்சுக்கு போலாம், எந்த சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்றது என்னுடைய வேலையே இல்லை, அது உங்களுடைய வேலை. நீங்க இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, பைபிளை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆண்டவருக்குள்ள வந்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு சர்ச்சை செலக்ட் பண்ணிக்கலாம். சில சபைகள் வந்து நல்ல சபைகளா இருக்கு, அவங்களுடைய பேச்சுக்களை கேட்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த சபைக்கு போலாம் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்றதுக்காக இல்லை. நீங்க எந்த சபையை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற ஒரு சபையை செலக்ட் பண்ணி நீங்க போங்க, அது உங்களுடைய கடமை, நீங்க செய்ய வேண்டியது. அதை மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஆண்டவர்கிட்ட வாங்க, வேதத்தை வாசிங்க, அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு சபையை தேர்ந்தெடுத்து அங்க போலாம். இன்னொரு நேயர் கேட்டிருக்காங்க ஐயா, வெங்காயம் வெள்ளை பூண்டு சாப்பிடுவதை பற்றி விளக்கம் கூறணும். இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டு சாப்பிடுறத பற்றி நான் ரொம்ப தெளிவா சொல்லல, இருந்தாலும் ஓரளவுக்கு சொன்னேன். என்னுடைய இந்த புத்தகத்துல ஏறக்குறைய எல்லா காரியங்களுக்கும் விளக்கம் இருக்கு. பைபிள் மெடிசன் தமிழ் சமையல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகத்துல ஏறக்குறைய எல்லா காரியத்தையும் பற்றி தெளிவா விளக்கியிருக்க. விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையில, வேதத்தினுடைய அடிப்படையில மிக அறுதியிட்டு அழகாக எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. உலகத்துல இந்தியாவில் மட்டும்தான் வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் சாப்பிடாத மனிதர்கள் இருக்கிறாங்க. ஏற்கனவே நிகழ்வுல சொல்லியிருக்கேன், வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் சாப்பிடாத மனிதர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. இன்னொரு சில நாடுகள்ல, பிரான்ஸ்ல ஒரு பகுதியில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இதை தவிர்த்து இந்தியாவில் தான் அதிகமான மக்கள் இருக்காங்க. ஒரு சாரார் இந்தியாவில் வெங்காயத்தை வெள்ளைப்பூடெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா உயர் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மற்றவங்கலாம் அவங்களும் அவங்கள உயர் ஜாதின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்ட மக்கள் இருக்காங்க, அவங்களும் வெங்காயம் வெள்ளைப்பூடு சாப்பிட்றது இல்லை, மட்டும் இல்லை நிலத்துக்கு அடியில் விளையக்கூடிய எந்த பொருளையும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்களையும் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இடையில நான் எடுத்த ஒரு பெரிய சர்வேல நோய் எதிர்ப்பு சக்தி அவங்ககிட்ட நிறைய இருக்கு. நோய் அவங்க கிட்ட, மற்றவங்க கிட்ட அண்டக்கூடிய நோய்கள் அவங்க கிட்ட அண்டது இல்லை. நம்பர் 3, அவங்களுக்கு வளர்ச்சி, பிசினஸ், இந்த மாதிரி வளர்ச்சிகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமா இருக்கு. நம்பர் 4, அதாவது நம்முடைய உடம்பு அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம், அது அவங்ககிட்ட இருக்கு. வெங்காயத்தை வெள்ளைப்பூடு சாப்பிட மாட்டாங்க. நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய கேரட், பீட்ரூட், எந்த மாதிரி பொருட்கள் கூட சாப்பிட மாட்டாங்க. ஆனா அவ்வளவு வெள்ளையா, அவ்வளவு அருமையா, அழகா இருக்கிறாங்க. ஏன்? சாப்பாடு. இந்த வெங்காயத்திலையும் வெள்ளைப்பூண்டுலையும் எம் ரேஸ் சொல்றது வெங்காயத்தில் இருக்கு. எம் ரேஸ் இது உடம்புக்கு ஒவ்வாத ஒரு ரே, இது வெங்காயத்தில் இருக்கு. தியோசல்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடியது வெங்காயத்துல வெள்ளைப்பூண்டுல இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்தை கூட நீங்க வாங்கி படிக்கலாம். இந்த புத்தகத்தினுடைய விலை 300 ரூபாய். 300 ரூபாய் கொடுத்து புத்தகத்தை வாங்கி படிக்கணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே ஏறாது. வாங்கி படிச்சாதான் புரியும். இது நாங்க பிரிண்ட் பண்றதுக்கான செலவு மட்டும் இல்லை, இதுக்காக எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள். பிரிண்ட் பண்ணது அதிகமான விலை, உங்களுக்கு தெரியும். இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். 272 பக்கம் இதுல இருக்கு. இதுக்கு இது அட்டையை பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபாயில் பண்ணி நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டரும் ஆராய்ந்து ஆண்டவருடைய ரெவலேஷன், ஆண்டவருடைய வெளிப்பாடுகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது.
வாங்கி படிங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கேள்வி ஐயா, இப்போ இந்த எண்ணெயை குறைக்க வசனம் சொல்லுங்க. எண்ணெயை குறைக்கிறதுக்கு யார் அப்படி கேட்டிருக்காங்க? ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சியின கவனமா பார்த்து இந்த எண்ணெய் ஒருவேளை எண்ணெய் பிரியரா இருக்கலாம் பொழுது எண்ணெயை குறைக்க வசனம் சொல்லுங்க. நீதிமொழிகள் 21:17 எண்ணெயை குறைக்கிறத பற்றி தெளிவா வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 21:17. இது மற்ற வரக்கூடிய நிகழ்வுகளில் இதை பற்றி தெளிவா வரும். தொடர்ந்து கவனிங்க. மற்றும் ஒரு நேயர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா, இது எந்த வகையான ஊழியம் அப்படின்னு கேட்டு. நம்ம ஊழியம் எந்த வகையான ஊழியம்னு கேட்குறாங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. இது வரைக்கும் நாமளே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். ஏற்கனவே என்ன ஊழியம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். நீங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணல. கேட்டது நல்லது. இந்த நேருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய ஊழியம் எரேமியா 16:16 சொல்லப்பட்ட வேட்டைக்கார ஊழியம். எரேமியா 16:16 நீங்க பாத்தீங்கன்னா 2 விதமான ஊழியம் சொல்லப்படுது. ஒன்னு மீன் பிடிக்கிற ஊழியம், மீன் பிடிக்கிற ஊழியம். இன்னொன்னு வேட்டைக்கார ஊழியம். முதல்ல ஆண்டவர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊழியம் மீன் பிடிக்கிற ஊழியம். அது மாறின பிறகு வேட்டைக்கார ஊழியம் வரும்னு சொல்லிட்டு எரேமியா 16:16 தெளிவா சொல்லுது. இந்த வேட்டைக்கார ஊழியத்துல இவர்கள் அவர்களை கண் மலைகளிலும் குன்றுகளிலும் மலையின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். எவர்களை? பலதரப்பட்ட மக்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த சோல்ஸை மலைகளிலும் கண் மலைகளிலும் வெடிப்புகளிலும் மலைகளினுடைய குன்றுகளிலும் வேட்டையாடுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் வேட்டையாடுவாங்க. எல்லா இடத்துலையும் எல்லா விதமான ஃபீல்ட்லையும் எல்லா விதமான வாக்ஸ் ஆஃப் லைஃப்லையும் போயிட்டு அந்த மக்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேட்டைக்கார ஊழியம். வேட்டையாடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். மீன் பிடிக்கிறது கஷ்டம் தான். ஆனா மீனவர்களுக்கு தெரியும் எந்த இடத்துல மீன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல கொண்டு போய் வலையப்படுவாங்க, கிடைக்கும். சுறா மீன்கள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது எங்க இருக்குன்னு சொல்றதும் அவங்களுக்கு தெரியும். கூட்டமாக தான் சுறா மீன் இருக்கும், அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா வேட்டைக்கார ஊழியம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஊழியம். எந்த இடத்துல சிங்கம் புலி இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே கஷ்டமான காரியம். அது மட்டும் இல்ல, நீங்க எக்யூப்டா போகல அப்படின்னா வேட்டை ஆட முடியாது. சிங்கமும் புலியால் வேட்டையாடப்படுவோம். நம்மளே எக்யூப்டா இல்லைன்னு சொன்னா, நம்மளே ஆயத்தமா இல்லைன்னா நம்ம வேட்டையாட முடியாது. அந்த மீன் பிடிக்கிற ஊழியத்துல உதாரணமா கான்கிரீட்டா சாலிடா உங்களுக்கு புரியுற ஊழியத்துல மற்றவங்களை குணப்படுத்துறதுக்கு நீங்களே குணமாகாம இருக்கலாம். ஆனா வேட்டைக்கார ஊழியத்துல மற்றவங்களை குணப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க குணப்பட்டு இருக்கணும், எக்யூப்டா இருக்கணும். எக்யூப்டா இருந்தாதான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். ஏன்னா ஆண்டவர் சொன்ன 2வது ஊழியம், வரப்போகிற ஊழியம் இந்த ஊழியம் தான் அப்படின்னு சொல்லி எரேமியா 16:16 சொல்லுது. இந்த விதமான ஊழியம் எங்களுடைய ஊழியம். ஐயா, 666 பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று ஒரு நேர் கேட்டிருக்காங்க. 666 சொல்லக்கூடிய நம்பர் வந்து வேதத்தில் இருக்கு. 666 பற்றி இதை பற்றி வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இதை பற்றி கூட ஒரு சின்ன புக்கு நான் எழுதியிருக்கேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13:18 இது சொல்லப்பட்டிருக்கு. 666 லக்கம் பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புஸ்தகத்தினுடைய விலை 15 ரூபாய் தான். இதை கூட நீங்க வாங்கி வாசித்து பார்க்கலாம். இன்றைக்கு எந்த இடத்துல எல்லாம் இது பயன்படுத்தப்பட்டு வருது. 666 அப்படிங்கிறது ஆன்டி கிரைஸ்டுடைய நம்பர். இதை பற்றி வரக்கூடிய நிகழ்வுகளில் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த புக்கு யாருக்காவது புக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய முகவரிக்கு எழுதி 15 ரூபாய் நீங்க மணி ஆர்டரோ அல்லது வந்து டிடியோ அனுப்பி இதை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா, நீங்கள் எந்த சபையை சார்ந்தவர்கள் என்று கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நான் எந்த சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு நீங்க கேட்கும்போது நான் சொன்னேன், நீங்க எந்த சர்ச்சுக்கு வேணாலும் போங்க, ஆண்டவர் உங்களை ஏவக்கூடிய எந்த சர்ச்சுக்கு வேணாலும் போங்கன்னு சொன்னேன். எந்த சர்ச்சுக்கு வேணாலும் போங்கன்னு சொல்றதுக்கு இதையும் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு சில பேர் இருப்பீங்க. அதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. காரணம் என்னன்னா, எதை சொன்னாலும் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு மனுஷங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஒரு உதாரணமா ஒரு குதிரை கதை சொல்லுவாங்க. ஒரு தகப்பனும் மகனும் ஒரு குதிரையை வாங்கினாங்களாம். அந்த குதிரையில ஏறி தூர நாட்டுக்கு பிரயாணப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். இதுல தகப்பன் சொன்னா, மகனை குதிரையில ஏறி உட்காந்துக்கப்பா நம்ம போலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தாங்களாம். இது யாரோ 2-3 பேர் பார்த்தவங்க சொன்னாங்களாம், இந்த பாரு வயசான ஒரு மனுஷனை நடக்க விட்டுட்டு இந்த ஒரு மாடு மாதிரி ஒருத்தர் இருக்கிறான், இவன் ஏறி குதிரையில உட்காந்து அவரை நடக்க விட்டுட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு. சரி, இப்படி ஜனங்க பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக பையனை இறக்கி விட்டுட்டு தகம்பை ஏறி உட்காந்து குதிரையை ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னும் 2 பேர் பார்த்துட்டு சொன்னாங்களாம், பாரு சின்ன பையனை நடக்க விட்டுட்டு இந்த மனுஷன் ஏறி உட்காந்துருக்காரு அப்படின்னு. சரி, இப்படி பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி 2 பேருமே கீழே இறங்கி நடந்துக்கிட்டு குதிரையை நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்து இன்னும் சில பேர் சொன்னாங்களா,
சரியான முட்டாள்கள், மடையர்கள். குதிரையை வாங்கி வச்சுட்டு குதிரையை நடத்தி கூட்டிக்கிட்டு அது மேல ஏறி உட்காந்து போக தெரியாம போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு. உடனே என்ன பண்ணாங்களா, இவங்க 2 பேரும் வாங்கின குதிரையை வித்துட்டாங்களாம். இப்படி மற்றவங்களுக்காக எதையும் செய்துகிட்டே இருக்க முடியாது. என்ன உண்மையோ அதை தான் நம்ம செய்ய முடியும். குதிரை வாங்கினது நமக்காக, நம்ம வாங்கி நம்ம விருப்பப்படி செய்யறதை விட்டுட்டு மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா ஏதாவது 2 பேரும் எங்கேயாவது எதையாவது சொல்லிட்டு தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவே பார்த்து பீல்செபூப்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய குமாரன், இவரை பார்த்து பேய்களின் தலைவன் சொன்னாங்க. அப்படி சொன்ன மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இவங்களை பற்றிய கவலை நமக்கு இல்லை. நம்முடைய கவலை எல்லாம் ஆண்டவர் உண்மையிலே பின்பற்றக்கூடிய, வேதத்தை வாசிக்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய அந்த மக்களை பற்றியதுதான். தொடரும். ஐயா, இன்னொரு நேயர் ஒருத்தருக்கு ஒரு விசித்திரமான கேள்வி கேட்டிருக்காங்க. விசித்திரம். நீங்க ஜெபம் இல்லாமல் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம்? இந்த என் கேள்விக்கு என்ன பதில் என்று. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை ஜெபம் இல்லாம ஆரம்பிக்கிறோம்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்றதுதான் ஜெபம் இல்லை. நம்ம காலையில் எழுமின உடனே ஆண்டவர்கிட்ட பண்றோம் பாருங்க, இதுக்காகவே ஜெபம் பண்ணிட்டு தான் இங்க ரெடியா வர்றோம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி எக்யூப்டா இந்த இடத்துல ஆண்டவருடைய செய்தியை சொல்றதுக்காக வர்றோம். ஏற்கனவே எக்யூப்டா வர்ற நம்ம, அதான் பிரைமரி பிரேயர்னு சொல்றது. அந்த பிரேயரோட வர்றவங்க செகண்டரி பிரேயர் பண்ணணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை. பண்ணனா தப்பு இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அது கட்டாயம் அல்ல, வேதமும் அதை சொல்லல. சரிங்க, ரொம்ப நன்றி. ஐயா, இந்த நிகழ்ச்சியில எந்தெந்த விதமான தலைப்புகளின் அடிப்படையில இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்துவீங்க? எல்லாமே வேதத்தினுடைய அடிப்படையில, ஆனா எல்லா சத்தியங்களும் எல்லா விதமான காரியங்களும் இதுல அலசப்படும். அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், எரேமியா 16:16 படி இது ஒரு வேட்டைக்கார ஊழியம். வேட்டைக்கார ஊழியத்துல எல்லா ஃபீல்டையும் டச் பண்ணும், வேதமும் டச் பண்ணுது. உதாரணத்திற்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவது எப்படி அப்படிங்கிறது கூட நம்முடைய ப்ரோக்ராம். ஏற்றுமதி பண்ணுவது எப்படி, வேதமும் அதை பற்றி சொல்லுது. எக்லிசியாஸ்டஸ் பிரசங்கின்னு சொல்லக்கூடிய புத்தகத்துல 11:1 வேதமே அதை பற்றி ஒரு தெளிவா சொல்லுது. குட் நியூஸ் பைபிள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. இன்வெஸ்ட் யுவர் மணி இன் ஃபாரின் ட்ரேட் அண்ட் யூ வில் ஹேவ் யுவர் ஓன் ப்ராஃபிட் இன் டைம் அப்படின்னு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வேதத்துல சொல்லப்பட்ட காரியத்தை இன்வெஸ்ட் யுவர் மணி இன் ஃபாரின் ட்ரேட், எக்ஸ்போர்ட்ல அல்லது ஏற்றுமதியில உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணுங்கள், தேவையான நேரத்தில் உங்களுக்கு அது பலன் கொடுக்கும்னு சொல்லிட்டு அதனுடைய தமிழ் அர்த்தம். அப்ப வேதமே அதை சொல்லும் போது அதுக்கான விளக்கம், அது எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம், எந்த பொருளை ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சாதான் நம்ம செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இது அறிவு இறக்குமதின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம், இதனுடைய தொடர்ச்சியாகவே ஒரு ப்ரோக்ராம் வரும், அறிவு இறக்குமதி அப்படின்னு சொல்லி. அந்த ப்ரோக்ராம்ல இதை பற்றி எல்லாம் மிக தெளிவாக நம்ம தொடர்ந்து சொல்ல போறோம். ஆனா எல்லாமே வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்கும். நாங்க செய்யக்கூடிய எல்லா பிசினஸும் எல்லா விதமான எங்களுடைய ஈடுபாடும் வேதத்தினுடைய அடிப்படை. வேதத்தை தவிர வேற எதையும் நாங்க டச் பண்ணி சொல்ல போறதில்லை, நாங்களும் செய்ய போறதில்லை. நீங்க வேதத்தின் அடிப்படையில் எதை எங்ககிட்ட கேட்டாலும் அதுக்கு நாங்க பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கோம். மட்டும் இல்லை, வேதத்தினுடைய அடிப்படையில் நாங்க தவறா ஏதாவது செய்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க சுட்டி காட்டினீங்கன்னா எதையும் எப்பொழுதும் யாருக்காகவும் நாங்க அதை மாற்றிக்கிறதுக்கு தயாரா இருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தா இம்மீடியட்டா நாங்க அதை மாற்றிக்கிறோம், எதையும் எப்பொழுதும் மாற்றிக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து மாறுறதுக்கு தயாரா இருக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. பைபிள் மெடிசின் சொல்லி ப்ரோக்ராம் வருது. இந்த ப்ரோக்ராம்ல பைபிள் மெடிசினா கொடுப்பீங்களா? இது ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல கேள்வி. பைபிள் மெடிசின் அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பத்திலே பைபிள் மெடிசின் அப்படிங்கிற நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலே அதுதான் வருது. பைபிள் மெடிசின் வழங்கும், பைபிள் மெடிசின் பிரசன்ஸ் அப்படின்னு வருது. ஆனா பைபிள் மெடிசனுக்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாமல இருக்கலாம். பைபிள் நமக்கு தெரியும், மெடிசன் நமக்கு தெரியும். மெடிசன் அப்படின்னா சிக்னஸை போக்குறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன். அது பிசிக்கலா இருக்கலாம், மென்டலா இருக்கலாம், பிசினஸ்ல இருக்கலாம். நீங்க பிசினஸ்ல சிக்காகி போச்சுனாலும் அந்த பிசினஸ் பார்த்து சிக் பிசினஸ் தான் சொல்லுவீங்க. மனுஷன் சிக்கான போனாலும் சிக் மேன் சொல்லுவோம். ஸோ எதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மெடிசனை பயன்படுத்தலாம். அதனாலதான் இதை நாங்க எல்லா ஃபீல்டையும் டச் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா, இது மொத்தத்தில் சொன்னா சொல்யூஷன். அதான் ஸ்பிரிச்சுவல் இண்டஸ்ட்ரின்னு சொல்றோம். ஒரு இண்டஸ்ட்ரி, இது டோட்டலா எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி. அதுல பைபிள் மெடிசன் சொல்றது அதனுடைய கான்செப்ட். பைபிள்ல இருந்து அந்த கான்செப்ட் வருது. ஏன் பைபிள்ல இருந்து வருது அப்படின்னா, பைபிள் தான் எல்லா புத்தகத்தையும் உள்ளடக்கிய ஒரு புத்தகம். பைபிள் அப்படின்னு சொன்னாலே புத்தகம் அப்படின்னு பொருள். ஏகப்பட்ட புத்தகங்களை 66 புத்தகம் உள்ள இருக்கு. எல்லாத்தையுமே அடக்கிய ஒரு புத்தகமாக, புக்காக பைபிள் இருக்கு.
ஸோ இந்த பைபிள் மெடிசன் அப்படிங்கிறது இதுல மெடிசனும் உண்டு, சாலிட் மெடிசனும் இருக்கு. ஏறக்குறைய 20 விதமான மெடிசனை நான் வந்து பைபிள் அடிப்படையிலேயே பைபிள்ல சொல்லப்பட்ட விகிதங்களை வச்சு தயாரிச்சிருக்கேன். இந்த 20 மெடிசனையும் நான் இப்ப யாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஒரே காரணம், இந்த மெடிசனை நான் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இது வந்து பல நாடுகள்ல ரொம்ப பிரபலமா பேசப்பட்டுச்சு. நான் உடனே நிறுத்தினேன். ஏன் நிறுத்தினேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ஸையும் இதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி கொடுக்க ஆரம்பிச்சா இயேசு கிறிஸ்துவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிருது. டிவைன் ஹீலிங் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே பேசலாம் அப்படின்னு இருந்தேன். இன்னொரு நிகழ்வில் நம்ம அதை பற்றி பேசுவோம். அதில் நான் இதை தெளிவாக இதை பற்றி விளக்குவேன். 20 விதமான மெடிசன் இப்பவும் இருக்கு. இதுக்கு நான் வேண்டிய லைசன்ஸ் முதல் கொண்டு எல்லாத்தையும் வச்சிருக்கேன். ஆனாலும் அதை நான் இப்போ ப்ரிப்பேர் பண்றது இல்லை. சீக்கிரமா அதையும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு மக்கள் மத்தியில் ஒரு தெளிவு, விழிப்புணர்வு, ஒரு கரெக்டா ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நான் பண்ணணும்னு இல்லை, நீங்களே பண்ணிக்கலாம். அதுக்குள்ள விகிதச்சாரம் என்னது, அது எப்படி தயாரிக்கிறது, வேதம் என்ன சொல்லுது, எங்கெங்க இருக்கு. சில இது இன்டைரக்டா சொல்லப்பட்டிருக்கு, சிலது டைரக்டா சொல்லப்பட்டிருக்கு. இது இன்டைரக்டா சொல்லப்பட்ட சில காரியங்கள், அதை எடுத்து சொன்னாக்க நீங்களே ப்ரிப்பேர் பண்ணலாம். எல்லா விதமான நோய்களை பற்றி வேதம் என்ன சொல்லுது, இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கும்போது அதை தெளிவாக நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். பைபிள் மெடிசன் அப்படிங்கிறது வேதத்தினுடைய அடிப்படையில் யோவான் 5:39 சொல்லப்பட்டது. சர்ச் தி ஸ்கிரிப்சர்னு ஆண்டவர் சொல்லுவார். சர்ச் தி ஸ்கிரிப்சர்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்ல வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்து பாருங்க. சர்ச் தி ஸ்கிரிப்சர், வேதத்தை தேடி பாருங்கள். எதை தேடுவோம்? மறைஞ்சு இருக்கிறத தேடுவோம், காணாம போனதை தேடுவோம். வேதத்துக்குள்ள ஏகப்பட்ட பொருள், 66 புத்தகத்துக்குள்ள ஏகப்பட்ட காரியங்கள் மறைஞ்சு இருக்கு. சோ ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு சர்ச் தி ஸ்கிரிப்சர். அப்படி தேடி கண்டெடுக்கப்பட்ட ஒரு முத்து தான் இந்த பைபிள் மெடிசன். இந்த முத்துக்களை நாங்க எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு நிகழ்வுல உங்களுக்கு தெளிவா விளக்குவேன். ஐயா, இன்னொரு நேயர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி. தமிழ் சமையல் பத்தி நீங்க புத்தகத்தை பத்தி சொல்றீங்க. ஆனா சில கடைகள்ல வந்து ஒரு சில பொருளை வந்து கேட்டா அவங்களுக்கே தெரியல. உதாரணமா அந்த ஆம்சூர், டோப்போ இந்த மாதிரியான காரியங்கள், டோஃபோ இது போன்ற இதெல்லாம் கடையில கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்களும் மசாலா தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு? இது மசாலா தயார் பண்றது இல்ல. டோஃபுன்னு சொல்றது சோயாவுடைய பன்னீர். அது எந்த கடையில கேட்டாலும் கிடைக்கும். இன்னொன்னு வந்து ஆம்சூர்னு சொல்றது மாங்காயினுடைய பொடி. இது நிறைய கடைகள்ல இதுவும் இருக்கு. இது இல்லாது இந்த மசாலா செய்து நாங்க வந்து இதையும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப தொடர்ந்து அதை பண்றதுக்கான பிளான் இருக்கு. நீங்க உங்களுக்கு பிரியமான எங்களோட தொடர்பு கொள்ளலாம். அதை சார்ந்த காரியங்களுக்காகவும் தொடர்பு கொள்ளலாம். அன்பு நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எங்களுடைய பதில்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் உங்களுக்கு பதில்கள் தர ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பு நேயர்களே, அடுத்த வாரம் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாம் உங்களுடைய பதில்களோடு அல்லது இன்னும் ஒரு அலசலோடு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.